ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்திக்கான வீடியோ. நேற்று கிருத்திகை அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுருந்தேன். கூடவே எல்லா தெய்வங்களுக்கும் தீபமேத்தி வழிபாடு செஞ்சுருந்தேன். பொதுவாக கிருத்திகை வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த வழிபாடு. கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சு நம்முடைய வேண்டுதலை முருகன் கிட்ட வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை முந்தின நாள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வெற்றிலை தீபம் ஏற்றியிருந்தேன். அதனால கிருத்திகை அன்னைக்கு அடுத்த நாளே கிருத்திகை வந்ததால அபிஷேகம் செய்யல. செவ்வாய்க்கிழமை செஞ்சதோட விட்டுட்டேன். அப்படியே தீபம் ஏற்றி நான் நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தேன். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, நிவேதனம் என்ன செய்யறது, என்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எளிமையா கூட நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நிவேதனம் நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனா தீபம் ஏத்துனா கட்டாயம் நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யுங்க. நிவேதனம் இல்லாம நம்ம தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது வேண்டாம். ஏதாவது ஒரு பொருள் நிவேதனமா வச்சு வழிபாடு செய்யுங்க.